இப்போ நீங்க இந்த போட்டோல பார்த்துட்டு இருக்க ட்ரீ தான் ஆப்பிரிக்கால ஒரு மிகப்பெரிய வாட்டர் டேங்க் கூட, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீடும் கூட. மோட்டர் போட போறீங்களா? இந்த மரத்துல ஒரு மரத்துல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3000 இருந்து 1 லட்சம் தண்ணி வந்து அசால்ட்டா சேவ் பண்ண முடியும். இதுவே ஒரு பெரிய மரமா இருக்கு அப்படின்னா 1,35,000 லிட்டர் வந்து தண்ணி வந்து ஈஸியா வந்து சேவ் பண்ண முடியும். இந்த ட்ரீயோட நேம் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம சேனல்ல சேர்க்கிற மரக்கஸ் பிச்சுக்கோ, மரக்க ஃப்ரிக்கா, மரக்க மலேசியா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரீயோட நேம் வந்து பௌபாப் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து மோஸ்ட்லி வந்து ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அந்த சைடுல வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பார்க்க முடியும். வறண்டு போன பகுதியில தான் இந்த ட்ரீ வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த ட்ரீ கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீக்கு வந்து எப்படி தண்ணி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஊத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. எல்லா ட்ரீயுமே எல்லா மரமே வந்து வேர்ல இருந்து தண்ணி வந்து உறிஞ்சுக்கும். பட் ஆனா இந்த மரம் வந்து உறிஞ்சு அது உள்ள வந்து வச்சுக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாட்டர் டேங்கா தான் இந்த ஒரு விஷயம் வந்து செயல் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 50 150 அடி வரைக்கும் ஹைட் வந்து வரைக்கும் வளரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கிற மரக்க பிச்சுக்கோ, மரக்க ஃப்ரிக்கா, மரக்க மலேசியா பண்ணிக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.